நோய் மருந்து சொல்றேன் பங்கிசைடு இது இந்த கோடிக்கால் திருகுன்னு சொல்லி வருது பார்த்தீங்களா, அதுவும் இருக்கும். சாம்பல் நோய் வருது பார்த்தீங்களா, அது ரெண்டுக்குமே வந்து ஒரே இந்த ஒரு மருந்துல இது அலெக்டா வந்து மஞ்சள் டப்பாடா. ஆமா அலெக்டா அடிச்சு டப்பா எங்கடா இருக்கு? ஆமா அது ப்ளூ மேட்ச்னா இதுதான் அலெக்டா. 1000 ரூபாய்க்கு வாங்கணும். 900 இதுல வந்து 2 மருந்து இருக்கு. இன்னொன்னு வந்து ஸ்டோர் இருக்குல்ல, இது 25 மில்லினா 950 ரூபா. இதுல வந்து அந்த 2 மருந்து இருக்கு. ஸ்கோர் சிங்கண்டால கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிங்கண்டால ஸ்கோரும் நேட்டிவ் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயே 2 மருந்து கலந்துருக்கு. இது வந்து நேட்டிவோக்கு அடுத்த செக்மெண்ட். இது வந்து நம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கிற அதிகமாக சாம்பல் நோய் இருக்கு, திருகல் நோய் இருக்கு, நுண்ணிக்கருகள் இருக்குன்னா ஒரு மருந்து அடிச்சிங்கனாவே ஃபுல்லாவே கண்ட்ரோல் ஆயிடும். பையோட சேதாரத்தை பொறுத்து நீங்க முதல் ரவுண்டு ஸ்பிரிண்ட் அடிப்பீங்க. ஸ்பிரிண்ட் வந்து எப்படி அடிக்கிறதா, ஸ்பிரிண்ட் பத்தி நான் சொல்ல தேவையில்லை. மீட்டிங்கோட நோக்கம் என்னன்னா, ஸ்பிரிண்ட் வந்து இந்த ஏரியாவில் எல்லாருமே வந்து பயன்படுத்துறீங்க. அது வந்து விதை நேட்டிக்கு பயன்படுத்துறீங்க. விதை நேட்டிக்கு பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து மண் அழுகல், காய் அழுகல்லேருந்து கட்டுப்படுத்துகிற ஒரு விதம், அதுக்கு வந்து ஸ்பிரிண்ட் யூஸ் பண்ணுறீங்க. மேலேயும் வந்து நுனிக்கருகள் வருது பார்த்தீங்களா, அதுக்குமே ஸ்பிரிண்ட் யூஸ் பண்ணுறீங்க. இந்த வருஷம் வந்து நம்ம புழுவோட தாக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு, அதுக்கு வந்து அலெக்டோங்கிற மருந்து கொண்டு வந்தோம். இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 25 மில்லி பயன்படுத்த சொல்லி பண்ணியிருந்தோம். அது வந்து லாஸ்ட்டாக வந்திருந்தோம். இப்போ சீசன் அடுத்த மாதம் நமக்கு வந்து புரோட்டாசி போட்டு எல்லாருமே வந்து பண்ண போகிறீங்க. அதுக்கோசரம் இப்போ முன்னாடியே ஒரு மீட்டிங் போடுவோம் அப்படிங்கிறதுக்கோசரம் மீட்டிங்னா. இப்போ புரோட்டாசி நம்ம இன்னும் ஒரு 2 வாரத்தில் வந்து ஒரு ரூம்லேயே வந்து பெரிய சேராக போட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறதுக்கு தான் இது பண்ணியிருக்கோம். இந்த ப்ளூமேஜுங்கிற மருந்து பார்த்தீங்கன்னா இது நோய் மருந்து. இது வந்து போன வருஷம் வந்துச்சு, ஆனால் கடைசியாக தான் வந்துச்சு. ஆனால் நம்ம அந்த டைமில் உள்ளே வரல. நீங்கள் இந்த இம்ப்ரெஷன் பயன்படுத்துறதுக்கு 2 பேர் பயன்படுத்திருக்கீங்க, நேட்டிவை பயன்படுத்திருக்கீங்க. இது வந்து ஒரே மருந்து தான். ஒரு டைம் வந்து வரதுக்கு முன்னாடி அடிக்கலாம், வரதுக்கு அப்புறம் அடிக்கலாம். புதுசாக வர தலை வந்து கேட்குமா தவிர வந்து அமைதியாங்கடா. முன்னாடியே அடிச்சுட்டா பெட்டர்னா, இந்த வரமும் காப்பதே சிறந்ததுங்கிறாங்களா, அது மாதிரி தான். நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் இன்ஜெக்ஷன் போறதை விட எப்படி ஆன்டிபயோட்டிக் நம்ம கோவிட் மாதிரி தான், வரதுக்கு முன்னாடியே கோவிட் போட்டுருந்தா அது மாதிரி தான். நீங்க ஒரு 20 நாள் பயிரில் இது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே எந்த இதுவுமே வராதுண்ணா. மெயின் நோக்கம் இதுதான். இப்போ வந்து இதை எப்படி பயன்படுத்த போகிறோன்னா, எங்கள் இண்டோஃபில்லையே எல்லா விதமான நோய் மருந்துமே இருக்குது. நீங்கள் வெவ்வேறு கம்பெனி யூஸ் பண்ணுறத விட திருகல் நோய்க்கு இருக்குது, அழுகல் நோய்க்கு இருக்குது, அடிசாம்பல் நோய்க்கு இருக்குது. இது 3 நோய்க்குமே சேர்ந்து இந்த மருந்து வந்துருக்கு. புழுவுக்கு வந்து அலெக்டோங்கிற மருந்து இருக்குது. உங்களுக்கு வந்து மழை அதிகமாக வர டைமில் புழுவோட தாக்கம் இருக்குது, அப்போ பேன் தான் இருக்கும். நீங்கள் செல்க்ராங்கிற மருந்து வாங்கி அடிப்பீங்க. செல்க்ரான் வந்து கண்டிப்பாக ஒரு ரவுண்டு எப்படி ஸ்பிரிண்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி செல்க்ரானுங்கிற ஒரு மருந்தோ இல்லை வந்து ட்ரைசெல்லுங்கிறதோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இந்த அலெக்டோ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த செல்க்ரான் மருந்துக்கும் போக தேவையில்லை, புழுவுக்கும் போக தேவையில்லை. ஆனால் இது ஊடுருவி வேலை செய்கிற மருந்துண்ணா. ஆனால் இது ஏக்கருக்கு 200 மில்லி, 100, 200, 1/2 லிட்டர் இருக்குது. ஏக்கருக்கு 100 மில்லி 200 மில்லி பயன்படுத்தினா போதும். அப்படி இல்லைன்னா இது ஏக்கருக்கு 100 இம்ப்ரெஷன் 100 கிராம் பயன்படுத்திங்கன்னா வேறு எந்த பங்குமே போக தேவையில்லை. ரெண்டுலேயுமே வந்து 2 காம்பினேஷனாக இருக்குது. இல்லை எனக்கு இது மட்டும் போதுன்னா நீங்கள் 200 மில்லி பயன்படுத்துங்க. இல்லைன்னா இது 100 மில்லி இம்ப்ரெஷன் 100 கிராம். ஆனால் இது தான் ஒர்க் பண்ணார் மாதம்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இப்போ வந்து அவர் சொல்லுவாருங்க.